அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுக்கான இரவு நேர ஆறுதலின் ஜீவனுள்ள வார்த்தை என்னவென்றால், 1 கொரிந்தியர் 15:51 படி, இதோ ஒரு இரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காளம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். இந்த அழகான வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, இந்த உலகத்தில் வாழ்வது சிறிது காலம்தான். 60 வருஷமோ 70 வருஷமோ 80 வருஷமோ. ஆனால் நாம் மரித்த பிற்பாடு நம்முடைய ஜீவனானது, நம்முடைய ஆத்துமாவானது நம்மை படைத்த தேவனாகி இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு போய் சேர்க்க ஆவலாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாம் அவருக்குரியது. அவர்தான் நம்முடைய படைப்பாளி. அந்த நித்திய வாழ்வுக்கு 1000 வருஷ அரசாளுக்கு கொண்டு சேர்க்க நாம் என்ன செய்ய வேண்டும்? பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். எத்தனை பாவங்கள் இருக்கிறது உலகத்தின் ஆவிக்குள்ள, உலகத்தின் அதிபதியான பிசாசானுக்கு நாம் இடம் கொடுக்காதிருக்க வேண்டும். ஆகவே இந்த வார்த்தையானது பொய் அல்ல. என்னாகும் 23:19 சொல்கிறது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று வேதம் சொல்கிறது. ஆகவே அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வசனமானது அது கண்டிப்பாக நிறைவேறும். ஆகவே நாமும் நித்திய வாழ்வுக்கு உடன்பட்டவர்களாக, அந்த நித்திய வாழ்வை சுந்தரிக்க நாம் எப்போதும் தேவனை தேடுவர்களாக அவர் துதிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், பரிசுத்தமாக அவரை போல வாழ வேண்டும். பொய் சொல்லக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, கீழ்ப்படுகிற பிள்ளையாக மாற வேண்டும், பெற்றோர்கள் கீழ்ப்படைய வேண்டும். இப்படி அநேக காரியங்கள் இருக்கிறது. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்க நீதிபதியாகிய தகப்பனே, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவ நாங்கள் தகப்பனே, குற்ற நிவாரண பலியாக தகப்பனே சுப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் தகப்பனே உலகத்தில் அவதரித்து குமாரனாக அவதரித்து ஆண்டவரே இயேசுப்பா நீர் ஒப்பு கொடுத்தீரப்பா. ஆண்டவரே இயேசுப்பா நாங்கள் சொந்தரிக்க கிருபை தங்கராஜா. மீட்பெரும் இரட்சகருமாகிற இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமேன்.